அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ தான் பார்த்தீங்கன்னா ஜும்மா தொழுகை முடிச்சுட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கடைக்கு சாப்பிட போகலான்னு பார்த்தேன். கேஸ் எடுக்க வேண்டியிருந்துச்சு வீட்டுக்கு. ஸோ கேஸ் எடுத்துகிட்டு அப்படியே கடைக்கு சாப்பிட போகலான்னு கஃபில்கிட்ட கேட்டேன். இப்போ கஃபில் சொல்லிட்டாங்க, நீ அசரில் போயிட்டு இப்போ வெயில் அடிக்கல, ஏன்னா செம்ம ஹீட்டு இங்கே, நீ வெயில் அடிக்கல, நீ அசருக்கு மேலே அதாவது ஈவினிங்க்கு மேலே போயிட்டு நீ கேஸ் எடுத்துகிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நேற்று நைட்டு நான் சிக்கன் கறி சாப்பிட வரல, பக்கத்தில் ஒரு சிலங்கக்காரை கூப்பிட்டு போனேன் சாப்பிட. அவரும் நானும் தான் யாரும் சாப்பிட்டோம். மேடம் பார்த்தீங்கன்னா பிறநாளைக்கு வந்து ஹஜ்ஜி பிறநாளைக்கு இது தந்துருந்தாங்க, கறி தந்தாங்க, ஆட்டுக்கறி. அதை ஃப்ரிட்ஜ்லேயே வச்சுருந்தேன். சரி அப்படியே இருந்துச்சு. அப்போ அவர் சொன்னார், நான் சமைக்க மாப்பிள்ள, நீ என்கிட்ட தாங்க அப்படின்னு சொன்னார். ஒரு 1/2 கிலோ இருக்கும். ஸோ அப்போ சரி அப்புறம் அவர் சமைக்கன்னு சொல்கிறாரு. என்கிட்ட வேறு குக்கர் வேறு இல்லை, அதனால நார்மலாக சமைச்சா சீக்கிரம் வந்து வேகாது. ஸோ அப்போ அவர்கிட்ட கொடுத்து விட்டுட்டேன். இப்போ தொழுதுட்டு வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவர் கால் பண்ணார், வா மாப்பிள்ள சமைச்சு வச்சுருக்கேன் சாப்பிடுவோன்னு. இப்போ பார்த்தீங்கன்னா அவர் ரூமில் போயிட்டு சாப்பிட்டு வர வேண்டியதான். வாங்க போகலாம். ரொம்ப நாளாக இருக்குது சாப்பாடு. முதீர் வேண்ட சுகல். வலைக்கும் சலாம். பார்த்தீங்கன்னா பக்கத்தில் உள்ள டிரைவர் ஹிந்திக்காரன் ஏதோலாம் சொல்லிக்கிட்டு இருந்தேன். அவனை பார்த்தோன்னு எனக்கு எல்லாமே மறந்துடுச்சு. சரி அந்த மட்டன் பற்றி தானே சொல்லிக்கிட்டு இருந்தேன். ஸோ இவர் வந்து கொஞ்சம் நல்லா சமைப்பேன்னு சொன்னார். நம்ம இப்போ தானே கற்றுக்கிட்டு வரோம். எனக்கு சிக்கன் வைக்க தெரியும். அதுக்கப்புறம் கொஞ்சம் சின்ன சின்ன கறி, இந்த தூணா ஃபிஷ்ஷுன்னு சொல்லுவாங்க, அது இந்த மாதிரி இப்போ தான் கொஞ்சம் பழகிக்கிட்டு இருக்கேன். ஏன்னா நான் கேரளாக்காரனே எனக்கு சமைச்சு அவங்க கூட சாப்பிட்டுக்கிட்டு இருந்தனால எனக்கு அந்தளவுலாம் சமைக்க தெரியாது. கொஞ்சம் நார்மலாக சமைப்பேன். அந்த மட்டன்லாம் அந்தளவு டேஸ்ட்டாக வைக்க தெரியாது. சரி அவர் சூப்பராக வைப்பேன்னு சொன்னார். சரி அப்போ அவர்கிட்ட நான் கொடுத்து விட்டேன். நான் ஆப்போசிட்டில் தெரிஞ்சுப்பாங்க, அதான் ஒரு ரூமு. அவர் ரூமில் எப்படின்னா அந்த ஹிந்தி இவர் அதாவது டெம்பரவரியாக வேலைக்கு வந்திருக்காரு. நான் 5 மாதத்துக்கு ஒரு ஹிந்திக்காரன் தான். அவன் வந்து ஒரு 8 வருஷமாக இங்கே வேலை பார்க்கான். இப்போ வந்து வெக்கேஷன் போயிட்டான். அதனால் இவரை கம்பெனிலேருந்து எடுத்துக்காங்க. கம்பெனினா எப்படின்னா கம்பெனிலேருந்து இவருக்கு விசாலாம் கொடுத்துருவாங்க. இந்த மாதிரி ஏதாவது ஒரு வீட்டுக்கு டிரைவர் ஒன்றா விட்டுருவாங்க. கம்பெனிலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2500 3000 சம்பளம் வாங்கிடுவாங்க. நான் இவருக்கு கொடுக்க பார்த்தீங்கன்னா ஒரு 1500 தான் கொடுப்பாங்க. ஒரு சப்ளை கம்பெனி எனக்கு அதான். வந்துட்டோம் மச்சா. அஸ்ஸலாமு அலைக்கும். என்ன செய்வீங்க? இதே ஒவ்வொரு சம்பவம் நடக்குது. என்ன இருட்டாக இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நம்ம மச்சான் வச்சுருக்காங்க சாப்பாடு. செமையா ஸ்ரீலங்கா ஸ்டைலில் மட்டன் கறி. மச்சான் ரூமு இப்போ தான் வச்சிங்களா? நல்லா சூடாக இருக்குதே. எப்படி வந்துச்சு? நீங்கள் ரொம்ப நேரம் வச்சுருந்தீங்களோ? பார்த்தீங்கன்னா இப்போ சாப்பிட போகிறோம். சாப்பிட்டு பார்க்கலாம். வாங்க மச்சான் உட்காருங்க. தண்ணி எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு வாங்க. சாப்பிட்டு வந்துட்டோம். முதல்ல பார்த்தீங்கன்னா மச்சான் இருப்பான். இந்த மச்சான் வீடு தான் இது, இந்த ஆப்போசிட்டில் இருக்குது. இப்போ அவன் வெக்கேஷன் போயிட்டான். வெள்ளிக்கிழமை மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியா ஒன்று கடைக்கு சாப்பிட போகலாம், இல்லைனா ஃப்ரெண்டு யாராவது பக்கத்தில் இருந்தாங்கன்னா 2 பேரும் சேர்ந்து சமைச்சு சாப்பிட்டா கொஞ்சம் நல்லாயிருக்கும். நான் இவனும் பார்த்தீங்கன்னா இப்போ தான் சாப்பிட்டு படுத்துட்டான். பக்கத்தில் ஒரு ஹிந்திக்காரர் இருக்கான். அவன் பார்த்தீங்கன்னா ஒரு ஹிந்திக்கார ஃப்ரெண்டெல்லாம் கூப்பிட்டு சமைச்சு சாப்பிடுவான். உதீர். ஸோ அவ்வளோதான், சாப்பாடை முடிச்சிட்டோம். அடுத்த டியூட்டி பார்த்தீங்கன்னா அசருக்கு மேலே தான் வரும், வாய்ப்பு இருக்குது அசருக்கு. ஏன்னா ஸோ நாங்கள் சாப்பிட போயிட்டு சாப்பிட்டு முடிச்சு ஒரு 10 நிமிஷம் அங்கே பேசிக்கிட்டு இருந்தேன் அவர்கிட்ட. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கஃபில் கால் பண்ணிட்டாங்க. கால் பண்ணிட்டு ஏசியிலேருந்து தண்ணி வழியுது, நீ போய் ஆளை கூட்டு வரையான்னு கேட்டாங்க. சரி கூட்டு வரையான்னு சொல்லலை, நீ கால் பண்ணி சொல்லு, இப்போ வர சொல்ல அவசரமா அப்படின்னு சொன்னாங்க. நான் அவங்களுக்கு கால் பண்ணேன். அசருக்கு மேலே தான் பார்த்தீங்கன்னா கடை ஓப்பன் பண்ணுவாங்க. அன்றைக்கி வெள்ளிக்கிழமை மேக்ஸிமம் ஒரு சில கடை லீவ் போட்டுருவாங்க. ஒரு சில கடை நான் எப்போதும் பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டுக்கு ரெகுலராக ஒரு பாகிஸ்தானி இருக்கார், அவரை தான் கூப்பிட போவேன். ஸோ கால் பண்ணி கேட்டேன். 4 மணிக்கு மேலே தான் கடை ஓப்பன் ஆகும், 4 மணிக்கு மேலே வரேன்ட்டாங்க. இந்த ஹீட்டு டைம் பார்த்தீங்கன்னா ஏசியில் ஒரு சின்ன பிரச்சனை என்னன்னா தண்ணி வடியும். இது பார்த்தீங்கன்னா என்னோட ஏசி பார்த்தாலே தெரியும். ஏசி இது கீஸ் மாட்டி வச்சுருக்கேன். தண்ணி பார்த்தீங்கன்னா வடிஞ்சிக்கிட்டே இருக்கும். அப்பப்போ பார்த்தீங்கன்னா நான் உள்ள இந்த டோரை மட்டும் ஓப்பன் பண்ணிவிட்டு ஃபில்ட்ரு இருக்கும் உள்ள, அந்த ஃபில்டரை மட்டும் பார்த்தீங்கன்னா மண்ணாயிரும் உடனே. ஏன்னா இங்கே மண் காற்று அதிகம் அடிக்கிறனால ஃபில்டரை உடனே மண்ணாயிரும். அந்த ஃபில்டரை மட்டும் நான் க்ளீன் பண்ணி போடுவேன். அதுக்கப்புறம் அந்த தண்ணி வரதை மட்டும் நிப்பாட்டவே முடியல, சொட்டு சொட்டாக வடியுது பாருங்கள். இது சர்வீஸ் பார்த்தாலுமே கரெக்டாக எத்தனை நாள்னால் ஒரு மாதம்
1 மாதம் கிட்ட தான் தண்ணி வராமல் இருக்குது. அப்புறம் மறுபடியும் பார்த்தீங்கன்னா தண்ணி வந்துடுது. இப்போ கஃபிலில் ஆள் கூட்டு வரோம்ல நம்ம வீட்டில் ஒர்க் பண்ண, அப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஏசியும் பார்க்கணும். ஏன்னா சர்வீஸ் பார்த்து 6 மாதத்துக்கு மேலே ஆகுது. டக்குன்னு சத்தம் கேட்குது. சம்டைம் நைட்டு தூங்கிருக்கிற திடீர்னு டக்குன்னு சத்தமாக கேட்குது. அவ்வளோதான். இப்போதைக்கு டியூட்டி இல்லை. 4 மணிக்கு மேலே அவங்கள கூட்டு வந்து இந்த ஏசியை மட்டும் சரி பண்ணணும். அதுக்கப்புறம் நைட்டு ஏதாவது டியூட்டி இருக்கும். பார்த்தீங்கன்னா ஏசியை சர்வீஸ் பண்ணியாச்சு. இப்போ தான் பார்த்தீங்கன்னா பாகிஸ்தானி வந்தாங்க வீட்டுக்குள்ளே சர்வீஸ் பண்ண 3 ஏசியை. அப்புறம் கஃபிலில் சொன்ன பாப்பா ஏசிலேயே தண்ணி பார்த்தீங்கன்னா வந்து இங்கே ஃபுல்லாகவே கீஸ் தொங்க போட்டிருந்தேன். சரி உன் ஏசியும் சேர்த்து சரி பண்ணிக்கோ அப்படின்னாங்க. அப்போ அவனை கூட்டு வந்துட்டு மொத்தம் 3 ஏசி இப்போ தான் சரி பண்ணிகிட்டே போகிறாங்க. சரி பண்ணிவிட்டு மொத்தம் 3 ஏசிக்கு எவ்வளோ வாங்கினாங்கன்னா 400 ரியால் வாங்கினாங்க. அதுக்கப்புறம் வீட்டில் கேஸ் வேறு இல்லை. அப்போ கஃபில்ட்டு பார்த்தீங்கன்னா 500 ரியால் தந்தாங்க. அவங்களுக்கு 400 ரியால் சேஞ்சை கொடுத்துட்டு மீதி 100 ரியால் இருக்குது. இப்போ போய் கேஸ் எடுத்துகிட்டு வரையில சாப்பாடு வாங்கிட்டு வரணும். ஸோ வாங்க பார்த்தீங்கன்னா கேஸ் எடுத்துகிட்டு வந்துடலாம். பார்த்தீங்கன்னா 5 மணிக்கு வந்தாங்க. ஆனால் வேலை முடிய கரெக்டாக மகரிப் தொழுகை முடிஞ்சிச்சு. 6:30 வரைக்கும் வேலை முடிஞ்சிச்சு. இப்போ தான் பார்த்தீங்கன்னா அவங்கள்ட்ட பைசா கொடுத்துட்டு பே பண்ணிட்டு போகிறேன். சரி அப்போ கேஸ் எடுத்துகிட்டு வந்துடுன்னு. பழைய வண்டியில் பார்த்தீங்கன்னா வைப்பரே ஒர்க் ஆக மாட்டேங்குது. சரி கொஞ்சம் தண்ணி ஊற்றி விட்டோன்னா கிளாஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரொம்ப இதாக இருந்துச்சு. ஸோ அதனால் தண்ணி ஊற்றிட்டோம். அவ்வளோதான், கிளம்ப வேண்டியதான். மெக்கானிக்கல் வேலையில் என்ன பெனிஃபிட்னா, அவங்க வேலை பார்த்தது பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு மணி நேரம் தான் வேலை பார்த்தாங்க. மேலே ஒரு ஏசிக்கு வந்து கேஸ் அடித்தாங்க. அதுக்கப்புறம் இன்னொன்று க்ளீன் பண்ணாங்க. யாருமெல்லாம் க்ளீன் பண்ணாங்க. அவங்க வாங்கின பைசா பார்த்தீங்கன்னா மொத்தம் 430 ரியால். 430 ரியால்னால் நம்ம ஊருக்கு ஒரு 9500 வரும். 9500 பாருங்கள். அப்போ ஸோ ஒரு வீட்டில் நார்மலாக ஒரு ஏசி வந்து இங்கே சர்வீஸ் பண்ண பார்த்தீங்கன்னா 100லேருந்து 150 ரியால். நம்ம ஊருக்கு ஒரு 3500 வரும். ஸோ ஏசி மெக்கானிக்கல்லாம் படிச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு நல்ல சம்பளம், அது மாதிரி நல்ல வேல்யூ. அவங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பார்த்துட்டு போயிட்டாங்க. நானும் அவங்க கூட நின்று ஸோ எப்போ ஏசி ஆள் கூட்டம் தான் நான் கூட நிற்பேன். ஸோ பார்த்து பார்த்தீங்கன்னா எனக்கும் ஃபில்டர் காட்ட தெரியும். அதுக்கப்புறம் ஏசி அந்த டோர் ஓப்பன் பண்ண தெரியும். உள்ளே தண்ணி போடலாம் கொஞ்சம் க்ளீன் பண்ண தெரியும். அந்த அளவுக்கு நான் படிச்சிட்டேன். சரி பார்த்தீங்கன்னா பின்னாடி பேக்கு சிலிண்டர் கிடக்க எடுத்து வச்சுட்டோம். இப்போ வாங்க கிளம்பலாம். போயிட்டு நேராக சிலிண்டர் எடுத்துகிட்டு சாப்பாடு வாங்கிட்டு வந்துடலாம். பார்த்தீங்கன்னா அந்த கேஸ் ஸ்டேஷனு என் ரூமுக்கு பக்கத்தில் இருந்துச்சு. ஒரு 5 நிமிஷத்தில் போயிட்டு வந்துடலாம். இப்போ திடீர்னு பார்த்தீங்கன்னா அந்த பின்னாடி கேஸ் வேறு சவுண்டாக வேறு கேட்குது. எம்டி கேஸ் தானே, அதனால் பிரச்சனை இல்லை. ஃபுல் பண்ணிவிட்டு போயில பார்த்தீங்கன்னா நம்ம கொஞ்சம் பைய போகணும். அந்த கேஸ் ஸ்டேஷனை எடுத்துட்டாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இது ரொம்ப தூரம், ஒரு 5 கிலோமீட்டரில் 7 கிலோமீட்டர் இருக்கும். கரெக்டாக 7 கிலோமீட்டர் வரைக்கும் வந்து கேஸ் எடுக்கிற மாதிரி இருக்குது. கூட்டத்தை பாருங்கள் கேஸ் ஸ்டேஷனில். வண்டியை நேராக கொண்டு போய் விட்டு ரிவர்ஸில் விட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அந்த கேஸ் ஸ்டேஷன்லாம் ஏற்றியே வச்சுருவாங்க. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம தான் ஏற்றி வைக்கணும். வந்துட்டோம். கேஸ் மட்டும் எடுத்துக்கிடுவோம். இதுதான் கேஸ் ஸ்டேஷனு. ஸோ நம்ம ஊர் எனக்கெல்லாம் கிடையாது இந்த கேஸ் ஸ்டேஷனில். நம்ம ஊர்லலாம் பதிவு பண்ணி வைக்கணும், 2 நாள் 3 நாள் ஆகும். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா அப்படி கிடையாது. உங்களுக்கு எத்தனை கேஸ் வருமோ உடனே எடுத்துக்கலாம். கேஸு எம்டி, அதாவது எம்டி சிலிண்டர் மட்டும் கொண்டு வரணும். கேஸ் எத்தனை வேணாலும் எடுத்துக்கலாம். இன்றைக்கி ரேட்டு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ரியலாக கேஸும் கூட்டிகிட்டே போகுது. இன்றைக்கி என்ன ரேட்டுன்னு சொல்லி பார்க்கலாம். இருங்க, 2 ஃபுல் சிலிண்டர் எடுத்துட்டோம். இது ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா கரெக்டாக இன்றைக்கி 24 ரியால். நம்ம ஊருக்கு எவ்வளோ வரும்னா 24 22 ரூபா போட்டு பாருங்கள். 400 சம்திங் வரும்னு நினைக்கிறேன். 480 500 வரும்னு நினைக்கிறேன். எடுத்து வச்சுட்டோம். கேஸ் எடுத்து வச்சுட்டு இப்போ போகிற வழியில் பார்த்தீங்கன்னா சாப்பாடு தான் வாங்கணும். சாப்பாடு வாங்கிட்டு அப்படியே கிளம்பிட வேண்டியதான். வாங்க கிளம்பலாம். ஸோ மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கேஸ் எடுக்க வரையில் அவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு சில கேஸ் ஸ்டேஷனில் அவங்களே எடுத்து வச்சுருவாங்க. ஆனால் இந்த கேஸ் ஸ்டேஷனில் பார்த்தீங்கன்னா ஸோ அஜ்னபி, அதை மாதிரி நம்மளை மாதிரி வெளிநாட்டுக்கு வந்துருப்பாங்களா. அஜ்னபின்னா இங்கே நம்ம இந்தியாவிலேருந்து அப்புறம் வேறு கண்ட்ரிலேருந்து இங்கே வேலைக்கு வந்தவங்கள பார்த்தீங்கன்னா அஜ்னபின்னு தான் சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி அஜ்னபிக்கு பார்த்தீங்கன்னா ஹெல்ப் பண்ண மாட்டாங்க, தூக்கி வண்டியில் வைக்க மாட்டாங்க. ஸோ அது பெரிய விஷயம் கிடையாது, நானே எடுத்து வச்சுக்கிடுவேன். ஆனால் இந்த மாதிரி அரப்ஸு, அந்த மாதிரி மிஸ்ரி, இந்த மாதிரி வரவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், வண்டிக்குள்ளே ஏற்றி வச்சு கொடுக்காங்க கேஸை. அது பிரச்சனை இல்லை, இது ஒரு குறையா நான் சொல்லலை. பட் ஆனால் அப்படி தான் இருக்குது. இங்கேருந்து கரெக்டாக ஒரு 3 கிலோமீட்டர் தான் ஹோட்டலு. அங்கே போயிட்டு சாப்பாடு வாங்கிட்டு அப்படியே நம்ம ரூம் கிளம்பிடலாம். ஃபுல் பார்த்தீங்கன்னா ஹைவே போகாமல் ஷார்ட்கட்டில் போகிறது பக்கம். ஷார்ட்கட்டில் போனோம்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு கொஞ்சம் ஈஸியாக ஹோட்டலுக்கு போயிடலாம். ஸோ நான் வரையில் பார்த்தீங்கன்னா வேறு வழியில் வந்தேன். இப்போ போகும்போது பார்த்தீங்கன்னா வேறு வழியில் போகிறேன். வரும்போது சிக்னலே கிடையாது, ஆனால் போகும்போது ஒரு 3 சிக்னலு இல்லை 4 சிக்னலில் நம்ம கிராஸ் பண்ணி போகணும். கோதுமை பரோட்டா தான் வாங்கியிருக்கேன். சில்லங்காருக்கும் சேர்த்து வாங்கிட்டேன். ஏன்னா அவர் ரூமில் தானே சாப்பிட போகிறோம். நான் மட்டன் கொடுத்தது அவர் தானே கறி வச்சுருக்காரு. மதியம் அங்கே தான் ரைஸ் சாப்பிட்டேன். இப்போ இதை சாப்பிட்டுட்டு அவ்வளோதான். அதுக்கப்புறம் டியூட்டி இருக்குமான்னு தெரில. ஸோ மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா அந்த வெளிநாட்டு வரையில் நான் சொன்னோம்ல, அந்த ஏசி மெக்கானிக்கல் நல்ல சம்பளம்னு. ஸோ நம்ம எவ்வளோ படிச்சிருக்கோமோ அதுக்கு தப்புன்னு நம்ம சம்பளம் கொஞ்சம் ஒரு டிகிரி முடித்தாலே போதும். இங்கே டிகிரி முடித்து வண்டி ஓட்ட தெரிஞ்சாலே நார்மல் சேல்ஸ்மேன் இந்த மாதிரி வேலைக்கு போனால் 4500 வந்து 5000 வரைக்கும் சம்பளம், 1 லட்ச ரூபா கிடச்சிரும். அது மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம தொழில் சார்ந்த படிப்புகள், இந்த ஏசி மெக்கானிக்கல், டெக்னீஷியன், இந்த மாதிரி படிப்புகள் வந்து நம்ம படிச்சுட்டு வந்தோம்னு வச்சுக்கோங்களேன்,
நல்ல சம்பளம் கிடைக்கும். மினிமம் பார்த்தீங்கன்னா 3500, 4000, 80,000, 90,000 அந்த மாதிரி சம்பளம் கிடைக்கும். ஸோ படிக்கிறேன்னா பார்த்தீங்கன்னா ஹவுஸ் ஒய்ஃப் வேலைக்கு வரலாம். வந்தோன்னா அதாவது சம்பளம் வந்து சேர்க்க முடியாது, பைசாவை ரொம்ப நாள் ஆகும். இந்த மாதிரி நல்லா படிச்சுட்டு வந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு அதுக்கு தக்கன மரியாதை இருக்கும், அதுக்கு தக்கன பார்த்தீங்கன்னா பொசிஷன் இருக்கும். அப்புறம் வருஷம் பார்த்தீங்கன்னா நமக்கு சம்பளம் இன்க்ரீஸ் ஆகும், எல்லாமே ஆகும். ஸோ வாங்க போயிட்டு சாப்பிட்லாம். ஒரு இதில் 3 பரோட்டா இருக்கும், கறிலாம் தர மாட்டாங்க இங்கே, வெறும் பரோட்டா மட்டும்தான் தருவாங்க. ஸோ அவ்வளோதான், இன்றைக்கி பார்த்தீங்கன்னா டியூட்டி முடிஞ்சிச்சு. மறக்காமல் வீடியோ லைக் பண்ணிட்டு ஒரு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.